தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெள்ள நீர் வடியாததால் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக மழைநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சாரா. பென்சில் புயல் தாக்குதலால் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் சாலைகளிலும் விவசாய நிலங்களிலும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் விருத்தாச்சலம் அடுத்த கோகுலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள வடிகால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக தூர்வாராததினால் வடிகால்வாயில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த வெள்ள நீரானது அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பல குடியிருப்புகளை சுற்றியும் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த மழைநீரானது தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். குறிப்பாக தற்போது இந்த நேரத்தில் அந்த மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டிற்குள் விஷ ஜந்துகள் நடமாட்டமும் இருப்பதாகவும் இடுப்பு அளவு தண்ணீரில் இருப்பதால் வீட்டில் இருந்து வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றனர். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரும் கண்டுகொள்ளவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் தங்கள் முகாமிற்கு, அதாவது பாதுகாப்பாக இந்த பேரிடர் முகாம் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதிக்கு தங்களை அழைத்து செல்ல வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.